முக்கிய செய்திகள். உக்ரைன் போரை உடனடியாக நிறுத்தாவிட்டால் விளைவுகள் மிக மோசமாக இருக்கும். ரஷ்யாவுக்கு ட்ரம்ப் விடுத்த திடீர் எச்சரிக்கையால் பதற்றம் அதிகரிப்பு. அமெரிக்காவின் 50% வரி விதிப்பை சமாளிக்க புதிய ஏற்றுமதி ஊக்குவிப்பு திட்டம். தொழில்துறையினருக்கு கூடுதல் சலுகைகளை வழங்க மத்திய அரசு முடிவு. இறந்தவர்களுடன் தேநீர் அருந்தும் வாய்ப்பு தந்த தேர்தல் ஆணையத்துக்கு நன்றி என ராகுல் காந்தி கேலி. வாக்கு திருடும் ஆணையம் என அலுவலகத்தில் பேனர் வைத்து காங்கிரஸ் எதிர்ப்பு. ஸ்டாலின் தலைமையில் இன்று தமிழக அமைச்சரவை கூட்டம். புதிய திட்டங்கள், முதலீடுகள் குறித்து ஆலோசனை. வணக்கம். வணக்கம். உக்ரைனுடனான போரை ரஷ்யா உடனடியாக நிறுத்தாவிட்டால் மிக மோசமான விளைவுகள் ஏற்படும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். நேட்டோ அமைப்பில் சேர எதிர்ப்பு தெரிவித்து உக்ரைன் மீது கடந்த 3.5 ஆண்டுகளாக ரஷ்யா தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்த போரை முடிவுக்கு கொண்டுவர முயற்சி மேற்கொண்டுள்ள ட்ரம்ப் அலாஸ்காவில் நாளை ரஷ்ய அதிபர் புதினுடன் இது தொடர்பாக ஆலோசனை நடத்துகிறார். போரை நிறுத்துமாறு ரஷ்யாவை ட்ரம்ப் தொடர்ந்து வலியுறுத்தி வரும் நிலையில் புட்டின் அதனை பெரிதாக கண்டுகொள்ளவில்லை. அதிபராக பதவியேற்றுக் கொண்ட 24 மணி நேரத்தில் ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவேன் என அறிவித்த ட்ரம்ப் பதவியேற்றவுடன் போர் நிறுத்தம் தொடர்பாக ரஷ்யாவுடன் 3 சுற்று பேச்சுவார்த்தை நடத்தினார். அந்த பேச்சுவார்த்தை பலன் தராத நிலையில் ரஷ்யா மீது பொருளாதார தடை விதிக்கப்படும் என்றும் எச்சரித்தார். எனினும் போரை நிறுத்தாத ரஷ்யா தாக்குதலை தீவிரப்படுத்தியது. இந்நிலையில் தூதரக முயற்சிகள் மூலம் புட்டினை பேச்சுவார்த்தைக்கு சம்மதிக்க வைத்த ட்ரம்ப் நாளை அவரை சந்திக்கிறார். பேச்சு ஆரம்பித்த 2வது நிமிடத்திலேயே அதன் போக்கு தெரிந்துவிடும் என்று தெரிவித்த அவர் உக்ரைனுடனான போரை ரஷ்யா உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். வாஷிங்டனில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த ட்ரம்ப் 3 ஆண்டுகளுக்கும் மேலாக நீடித்து வரும் சண்டையை இதற்கு மேலும் நீட்டிப்பது இரு நாடுகளுக்குமே நல்லதல்ல என்றார். தம்முடனான சந்திப்பிற்கு பிறகும் சண்டையை நிறுத்தாவிட்டால் விளைவுகள் மிக மோசமாக இருக்கும் என்றும் அவர் எச்சரித்தார். என்ன மாதிரியான விளைவுகள் இருக்கும் என்று கூற முடியாது என்று தெரிவித்த ட்ரம்ப் ரஷ்யா உக்ரைன் இரு நாடுகளுமே பரஸ்பரம் விட்டுக் கொடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். 2ஆம் சுற்று பேச்சுக்கு வாய்ப்பே இருக்காது என்று நம்புவதாகவும் அவர் தெரிவித்தார். அலாஸ்காவில் உள்ள ராணுவ தளத்தில் ட்ரம்ப் புட்டின் சந்திப்பு நடைபெற உள்ளதாக வெள்ளை மாளிகை வட்டாரங்கள் தெரிவித்தன. அமெரிக்காவின் 50% வரி விதிப்பை சமாளிக்க பல்வேறு அமைச்சகங்கள் மூலம் ஏற்றுமதி ஊக்குவிப்பு திட்டத்தை செயல்படுத்த மத்திய அரசு தீவிர முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ரஷ்யாவிடமிருந்து இந்தியா அதிக அளவில் கச்சா எண்ணெய் வாங்குவதாக கூறி இந்திய பொருட்களுக்கான இறக்குமதி வரியை 25%இலிருந்து 50%ஆக உயர்த்தி அதிபர் ட்ரம்ப் உத்தரவிட்டார். வரும் 27ஆம் தேதி முதல் இந்த புதிய வரி அமலுக்கு வரும் என ட்ரம்ப் உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் ஜவுளித்துறை, இறால் ஏற்றுமதி, கனிம ரசாயனங்கள், இயந்திரங்கள் மற்றும் உபகரணங்கள் ஏற்றுமதி வெகுவாக பாதிக்கப்படும் என கணிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அமெரிக்க வரியால் ஏற்படும் இழப்புகளை ஈடுகட்டும் வகையில் வரிகளால் பாதிக்கப்படக்கூடிய குறிப்பிட்ட துறைகளுக்கு கூடுதல் உதவி வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சர் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதன்படி சிறு, குறு மற்றும் நடுத்தர ஏற்றுமதியாளர்களுக்கு எளிதாக கடன் உத்தரவாதம் வழங்குதல், அனுமதிகளை விரைவுபடுத்துதல் மற்றும் ஏற்றுமதிக்கு ஊக்கத்தொகை வழங்குதல் போன்ற ஊக்குவிப்புகளை செயல்படுத்துவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. வர்த்தகம், நிதி மற்றும் MSME அமைச்சகங்கள் மட்டுமன்றி ஜவுளி அமைச்சகம் மற்றும் மீன்வளத்துறையுடன் ஒருங்கிணைந்து புதிய திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. 2025-26ஆம் ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட்டில் நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நடப்பு நிதியாண்டுக்கு 2250 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய ஏற்றுமதி ஊக்குவிப்பு திட்டத்தை அறிவித்திருந்தார். தற்போது அதனை மேம்படுத்தி உலகளாவிய பொருளாதார தாக்கங்களை எதிர்கொள்ளும் வகையில் நீண்டகால மீள்தன்மை கொண்ட வர்த்தக உத்தியை வடிவமைக்க ஏற்றுமதியாளர்கள், பல்வேறு துறை அதிகாரிகள் மற்றும் நிபுணர்களுடன் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இதனிடையே அடுத்த மாதம் 26ஆம் தேதி ஐநா பொதுசபை கூட்டத்தில் பங்கேற்க பிரதமர் திரு மோடிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ள நிலையில் அவர் அமெரிக்கா செல்வதை தவிர்க்க வாய்ப்புள்ளதாக மத்திய அரசு வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. பீகாரில் இறந்தவர்களுடன் தேநீர் அருந்தும் வாய்ப்பு தந்த தேர்தல் ஆணையத்திற்கு நன்றி என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி கேலியாக விமர்சித்துள்ளார்.
பீகாரில் வரும் அக்டோபர் அல்லது நவம்பரில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அவசரமாக ஒரே மாதத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொண்ட தேர்தல் ஆணையம் இறப்பு, புலம்பெயர்தல் போன்ற காரணங்களை கூறி சுமார் 65 லட்சம் வாக்காளர்களின் பெயர்களை நீக்கியுள்ளது. இதற்கு காங்கிரஸ், ராஷ்டிரிய ஜனதா தளம் உள்ளிட்ட கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள நிலையில் தேர்தல் ஆணையம் வாக்கு திருட்டில் ஈடுபட்டு வருவதாக திரு ராகுல் காந்தி தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறார். அது தொடர்பான தரவுகள் மற்றும் தகவல்களையும் வெளியிட்டு வருகிறார். இதனிடையே பீகாரில் இறந்ததாக கூறி வாக்காளர் பட்டியலில் இருந்து பெயர் நீக்கப்பட்டவர்களில் 7 பேரை தமது இல்லத்திற்கு நேரில் வரவழைத்து அவர்களுடன் திரு ராகுல் காந்தி கலந்துரையாடினார். नहीं, मरे हुए तो टिकट कैसे दिया? सब जगह एंट्री लगे। सर, लोग आशा से आया है इसीलिए कि सर के पास जाएंगे तो आश्वस्त हो जाएंगे कि कम से कम हमारा लोग जो कटे हैं उसको साथ न्याय हो जाएगा. இந்த காட்சியை வீடியோவாக பதிவு செய்து அதனை தமது எக்ஸ் வலைதளத்திலும் திரு ராகுல் காந்தி வெளியிட்டுள்ளார். மேலும் அந்த பதிவில் வாழ்க்கையில் பல சுவாரஸ்யமான அனுபவங்களை தான் பெற்றிருந்தாலும் இதுவரை இறந்தவர்களுடன் தேநீர் அருந்தியது இல்லை என்றும் அத்தகைய தனித்துவமான வாய்ப்பை தந்த தேர்தல் ஆணையத்திற்கு நன்றி என்றும் அவர் கிண்டலாக பதிவிட்டுள்ளார். இதனிடையே டெல்லியில் இளைஞர் காங்கிரஸ் தொண்டர்கள் தேர்தல் ஆணையத்தின் பெயரை வாக்கு திருடும் ஆணையம் என பெயர் மாற்றி அதன் அலுவலகத்திற்கு வெளியே பேனர் வைத்திருப்பது இணையத்தில் வைரலாகி வருகிறது. இதேபோல் பீகாரில் தேர்தல் நெருங்கும் நிலையில் பாஜக தலைவர்கள் தலா 2 வாக்காளர் அட்டைகளை பெற தேர்தல் ஆணையமே உதவுகிறது என்று ராஷ்டிரிய ஜனதா தள தலைவரான திரு தேஜஸ்வி யாதவ் குற்றம் சாட்டியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தெருநாய்கள் விவகாரம் தொடர்பான வழக்கு 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு மாற்றப்பட்டுள்ள நிலையில் உச்சநீதிமன்றத்தில் இன்று அவசர வழக்காக விசாரிக்கப்படுகிறது. நாடு முழுவதும் நாய்க்கடி சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் தெருநாய்களின் எண்ணிக்கையும் பன்மடங்கு அதிகரித்துள்ளது. நாய்க்கடி காரணமாக ராபிஸ் நோய் தாக்கத்தினால் உயிரிழக்கும் மனிதர்களின் எண்ணிக்கையும் கணிசமாக அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் டெல்லியில் உள்ள தெருநாய்களை பிடித்து காப்பகத்தில் அடைக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. உச்சநீதிமன்றத்தின் இந்த உத்தரவுக்கு எதிராக தெருநாய் மற்றும் விலங்கின ஆதரவாள அமைப்பினர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே விலங்கின ஆர்வலர்கள் தரப்பில் அனைத்து தெருநாய்களையும் விதிவிலக்குகள் இல்லாமல் நாய் காப்பகங்களுக்கு அழைத்துச் செல்ல வேண்டும் என்று கடந்த 11ஆம் தேதி பிறப்பித்த உத்தரவை உச்சநீதிமன்றம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என மூத்த வழக்கறிஞர் திருமதி நனிதா சர்மா தலைமை நீதிபதி திரு BR கவாயிடம் நேற்று முறையிட்டார். குறிப்பாக தெருநாய்களை விதிவிலக்குகள் இல்லாமல் காப்பகங்களில் அடைக்க வேண்டும் என்ற உத்தரவை திரும்பப் பெறுமாறு முறையிட்டார். மேலும் தெருநாய்களுக்கு கருத்தடை மற்றும் தடுப்பூசி போடுவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். விலங்கின ஆர்வலர்களின் இந்த கோரிக்கையை பரிசீலிப்பதாக உறுதியளித்த தலைமை நீதிபதி தெருநாய் விவகாரம் தொடர்பான வழக்கில் 3 நீதிபதிகள் கொண்ட சிறப்பு அமர்வை அமைத்து உத்தரவிட்டார். இதையடுத்து நீதிபதிகள் திரு விக்ரம்நாத், திரு சந்தீப் மேத்தா மற்றும் திரு NV அஞ்சாரியா ஆகியோர் இடம்பெற்றுள்ள அந்த அமர்வு தெருநாய்கள் தொடர்பான வழக்கை இன்று அவசர வழக்காக விசாரிக்கிறது. முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று காலை 11 மணிக்கு தமிழக அமைச்சரவை கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பொதுவாக திட்டங்கள் தொடர்பாகவும் புதிய தொழில் முதலீடுகளுக்காகவும் அமைச்சரவை கூடி விவாதித்து உரிய முடிவு எடுப்பது வழக்கம். அந்த வகையில் இன்று நடைபெறும் கூட்டத்தில் மக்கள் நல திட்டங்கள், தமிழக அரசின் அடுத்த கட்ட திட்டங்கள் குறித்து விவாதித்து முடிவு செய்யப்படும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக இம்மாத இறுதியில் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் லண்டன் மற்றும் ஜெர்மனி செல்ல உள்ள நிலையில் அது தொடர்பாக ஆலோசிக்கப்பட உள்ளது. தமிழ்நாட்டில் புதிதாக தொழில் தொடங்க விருப்பம் தெரிவித்துள்ள நிறுவனங்களுக்கு அனுமதி மற்றும் சலுகை வழங்குவது குறித்தும் இன்றைய கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்படும் என தெரிகிறது. ஆணவ படுகொலைக்கு எதிராக சிறப்பு சட்டத்தை இயற்ற வேண்டும் என பல்வேறு அரசியல் கட்சிகள் கோரிக்கை விடுத்து வரும் சூழலில் அது குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை சுதந்திர தின உரையில் எந்தெந்த திட்டங்கள் குறித்து இடம்பெற வேண்டும் என்பது பற்றியும் ஆலோசனை நடத்தப்பட உள்ளது. கடும் எதிர்ப்பை அடுத்து ICICI வங்கி புதிய சேமிப்பு கணக்கு துவங்கும் வாடிக்கையாளர்களுக்கு குறைந்தபட்ச சராசரி இருப்பு தொகையை 50,000 ரூபாயிலிருந்து 15,000 ரூபாயாக குறைத்து அறிவிப்பு வெளியிட்டுள்ளது.
இந்த மாதம் முதல் புதிதாக கணக்கு துவங்கும் வாடிக்கையாளர்கள் பராமரிக்க வேண்டிய குறைந்தபட்ச சராசரி இருப்பு தொகையை 5 மடங்கு உயர்த்தி ஐசிஐசிஐ வங்கி அண்மையில் அறிவித்தது. நகர்ப்புறங்களுக்கு 10,000 ரூபாயிலிருந்து 50,000 ரூபாயாகவும், சிறிய நகரங்களுக்கு 5,000 ரூபாயிலிருந்து 25,000 ரூபாயாகவும், கிராமப்புறங்களுக்கு 2,000 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டது. இது பொதுமக்களிடையே கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் இந்த விவகாரத்தில் மத்திய நிதியமைச்சகம் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வாடிக்கையாளர்கள் வலியுறுத்தினர். இந்த நிலையில் புதிய சேமிப்பு கணக்கு துவங்கும் வாடிக்கையாளர்களுக்கு குறைந்தபட்ச சராசரி இருப்பு தொகையை 50,000 ரூபாயிலிருந்து 15,000 ரூபாயாக குறைத்து ஐசிஐசிஐ வங்கி அறிவித்துள்ளது. இது ஏற்கனவே இருந்த குறைந்தபட்ச இருப்பு தொகையை விட 5,000 ரூபாய் கூடுதலாகும். குறைந்தபட்ச இருப்பு தொகை முன்பு 10,000 ரூபாயாக இருந்தது. அதேபோல சிறிய நகரங்களுக்கு 25,000 ரூபாயிலிருந்து 7,500 ரூபாயாக குறைக்கப்பட்டுள்ளது. பழைய வாடிக்கையாளர்களுக்கு 5,000 ரூபாயாக தொடரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிராமப்புறங்களிலும் இருப்பு தொகை 5,000 ரூபாயாக இருக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. சென்னையில் ரிப்பன் மாளிகை முன்பு கடந்த 13 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த தூய்மை பணியாளர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னை மாநகராட்சி மண்டலம் 5-6 பகுதிகளுக்கான தூய்மை பணி தனியார் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. இதனை எதிர்த்தும் பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியும் அந்த மண்டலங்களை சேர்ந்த தூய்மை பணியாளர்கள் கடந்த 1ஆம் தேதி முதல் ரிப்பன் மாளிகை முன்பு போராட்டம் மேற்கொண்டனர். அவர்களுடன் அரசு தரப்பு மேற்கொண்ட பல சுற்று பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்த நிலையில் போராட்டம் பொதுமக்களுக்கு இடையூறாக இருப்பதாக கூறி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. போராட்டம் என்ற பெயரில் நடைபாதை சாலையை மறித்து போராடுவதை அனுமதிக்க முடியாது என தெரிவித்த உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு ரிப்பன் மாளிகை முன்பாக போராட்டம் நடத்தி வரும் தூய்மை பணியாளர்களை உடனடியாக அங்கிருந்து அப்புறப்படுத்த போலீசாருக்கு உத்தரவிட்டது. இதையடுத்து போராட்டம் நடத்திய தூய்மை பணியாளர்களை கலைந்து செல்லுமாறு காவல்துறையினர் கேட்டுக்கொண்டனர். ஆனால் அதனை ஏற்க மறுத்து போராட்டத்தை தொடர்ந்தவர்களை போலீசார் கைது செய்ய முயற்சித்த போது அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்றனர். இதனால் அங்கு பரபரப்பு நிலவியது. பெண் தூய்மை பணியாளர்களை பெண் போலீசார் கைது செய்தனர். முன்னதாக ரிப்பன் மாளிகை பகுதி முழுவதும் போலீசார் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டது. இந்நிலையில் தூய்மை பணியாளர்களின் முக்கிய கோரிக்கைகள் ஏற்கப்பட்டு விட்டதால் அவர்கள் அனைவரும் வரும் 31ஆம் தேதிக்குள் பணிக்கு திரும்ப வேண்டுமென மாநகராட்சி மேயர் திருமதி பிரியா கேட்டுக்கொண்டுள்ளார். பொறியியல் கலந்தாய்வில் 3ஆம் சுற்று முடிவடையாத நிலையில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான ஒதுக்கீட்டு இடங்கள் 95% அதிகமாக நிரம்பியிருப்பது கல்வியாளர்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. 2025-26ஆம் கல்வியாண்டில் அண்ணா பல்கலைக்கழகத்தின் அனுமதி பெற்ற 421 கல்லூரிகளில் உள்ள 1,90,166 இடங்களை நிரப்புவதற்கு தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் பொறியியல் கலந்தாய்வை நடத்தி வருகிறது. அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% இடஒதுக்கீட்டில் பொது பிரிவில் 46,848 மாணவர்களும், தொழிற்கல்வி பிரிவில் 524 மாணவர்களும் கலந்தாய்வில் பங்கேற்க தகுதி பெற்றனர். அரசு பள்ளியில் படித்த தொழிற்கல்வி மாணவர்களுக்கு ஒரே சுற்றாக நடைபெற்ற கலந்தாய்வில் 171 மாணவர்கள் சேர்க்கை ஆணையை பெற்றனர். கடந்த ஆண்டு 3 சுற்றுகளில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% இடஒதுக்கீட்டில் 13,886 மாணவர்கள் இடங்களை தேர்வு செய்திருந்தனர். இந்த ஆண்டு 3வது சுற்று கலந்தாய்வு இன்னும் முடிவடையாத நிலையில் 95% மேல் இடங்கள் நிரம்பியிருப்பதன் மூலம் தமிழ்நாடு அரசின் நடவடிக்கை மாணவர்களை சரியாக சென்றடைந்திருப்பதாக கல்வியாளர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். இந்த 7.5 அரசு ஒதுக்கீடுல மாணவர்கள் விரும்பிய பாடத்திட்டங்கள் கிடைக்குதா அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு கடுமையான போட்டி அரசு பள்ளி மாணவர்கள் கிடைச்சிருக்கு. அதனால தான் அரசு பள்ளி மாணவர்களுடைய தேர்ச்சி விகிதம் அதை நீங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா அரசு பள்ளியில் ஜாயின் பண்ணுறதுடைய அவங்கள வந்து அதாவது ஒரு உற்சாகம் வந்து நிறைய பேர் கிடைச்சிருக்கு. அதனால தான் இப்போ நீங்கள் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸில் பார்த்தீங்கன்னா அரசு பள்ளிகளில் வந்து என்ரோல்மெண்ட் வந்து ஜாஸ்தி ஆகிட்டுருக்கு. காரணம் என்ன அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து நிறைய சலுகைகள் கிடைக்குது, தனி ஒதுக்கீடு இருக்குது அப்படின்னு இருக்கும்போது அவங்க விரும்பிய பாடம் கிடைக்குது. இந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு தான் வாழ்க்கையில் வந்து படிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்குது. அவங்களுக்கு வந்து பொருளாதார ரீதியாக வந்து அவங்களுக்கு வந்து இந்த பணம் இல்லாத குறையினால உயர்கல்வியில் வந்து அவங்க வர முடியறதில்ல. இந்த உயர்கல்வியில் வந்து படிப்பதற்கு வந்து தமிழக அரசு கொண்டு வந்த இந்த 7.5 ரிசர்வேஷன் வந்து மிகவும் பாராட்டத்தக்கது. முதலமைச்சரின் முன்னோடி திட்டங்களில் ஒன்றான நான் முதல்வன் திட்டம் மூலம் மாணவர்கள் உயர்கல்வி குறித்த ஆலோசனைகளை பெறுவதாக தெரிவித்த கல்வியாளர்கள் புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம் மூலம் மாணவர்கள் பெற்றோரை சார்ந்திராமல் கல்வி கற்கலாம் என்றனர். இத்தகைய திட்டங்களால் நன்றாக படித்தால் மட்டும் போதும், வளர்ச்சிக்கு அரசு துணை நிற்கும் என்ற மாற்றம் தமிழ்நாட்டில் மலர்ந்திருப்பதாக கல்வியாளர்கள் கூறினர்.
புதுக்கோட்டை மாவட்டத்தில் மொய் விருந்து விழாக்கள் அழியும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் சமூகத்தில் பின்தங்கியுள்ள மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக முதலில் தொடங்கப்பட்டதுதான் இந்த மொய் விருந்து விழாக்கள். அது மெல்ல மெல்ல வளர்ந்து புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளான கொத்தமங்கலம், கீரமங்கலம், வடகாடு, மாங்காடும், அணவயல் கிராமங்களிலும் பரவி தற்போது இந்த பகுதி மக்களுக்கு வாழ்வாதாரம் சார்ந்த விழாவாகவும் உள்ளது. இந்நிலையில் ஆடி ஆவணி மாதங்களில் நடைபெறும் மொய் விருந்தில் கோடிகள் புரண்டு வந்த நிலையில் கடந்த 2018ஆம் ஆண்டு புதுக்கோட்டை மாவட்டத்தில் வீசிய கஜா புயல் மொய் விருந்து நடத்தக்கூடிய பகுதியில் உள்ள விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை ஒட்டுமொத்தமாக சிதைத்தது. இதனால் மொய் விருந்து நடத்துபவர்கள் போதிய அளவு மொய் வராததால் விழா நடத்த முடியாமல் தவிப்புக்கு ஆளாகியுள்ளனர். முன்னாடியெல்லாம் 5 வருஷத்துக்கு ஒரு திருப்பி வச்சாங்க. இப்போ ஒருத்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 4 வருஷத்துக்கு ஒரு திருப்பி வச்சுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்து நான் நிறையா பார்த்துருக்கேன். அடிக்கடி வைப்பாங்க. ஆடி மாதம்னாவே மாதம் 30 நாளுமே நடந்துகிட்டே இருக்கும் மொய் விருந்து. ஆனால் இப்போ நிறையா குறைஞ்சிருக்கு. இந்த டைமு இந்த வருஷத்துக்கு ரொம்ப வைக்கவே இல்லை. தொழிலெலாம் பாதித்ததுனால, இடையில ஒரு வருஷம் ரொம்ப பாதித்ததுனால, விவசாயமெல்லாம் பாதித்ததுனால, கஜா புயல்லையும் ரொம்ப பாதித்ததுனால மொய் ரத்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடியெல்லாம் ஆடி மாதம் 30 நாள் 30 இடத்துல தேவை நடந்துக்கிட்டு இருக்கோம். இந்த வருஷம் 2 தேவை தான் நடந்திருக்கு. இந்த ஆண்டு புதுக்கோட்டை மாவட்டம் கொத்தமங்கலம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் ஆணி மாதமே மொய் விருந்து விழா தொடங்கியது. ஆரம்பத்தில் விறுவிறுப்பாக மொய் விருந்து தொடங்கினாலும் தற்போது அந்த விழா கலை இழந்துள்ளது. கூடலூரை சுற்றியுள்ள பகுதிகளில் உணவுக்காக யானைகள் குடியிருப்பு பகுதிகளுக்குள் நுழைந்து வருவதால் பொதுமக்கள் அச்சத்தில் உள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் யானைகள் உணவுக்காக குடியிருப்பு பகுதிகளுக்குள் நுழைவது அதிகரித்து வருகிறது. யானைகள் சாலைகளில் நடமாடுவதால் வாகன ஓட்டிகளுக்கும் போக்குவரத்து இடையூறுகள் ஏற்படுகின்றன. கூடலூர் சுற்றுப்பகுதிகளில் நுழைந்த யானைகளை பொதுமக்கள் கூச்சலிட்டு விரட்டியடித்தனர். இதுபோன்ற சம்பவங்களால் கூடலூர் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிக்கும் மக்கள் தங்கள் இயல்பு வாழ்க்கையை நடத்த முடியாமல் சிரமப்படுகிறார்கள். இதனைத் தொடர்ந்து அங்கு வனத்துறையினர் தெர்மல் ட்ரோன் கேமரா மூலம் யானைகளை கண்காணித்து விரட்டும் பணியில் ஈடுபட்டனர். உணவு தேவைக்காக யானைகள் மக்கள் வசிக்கும் பகுதிகள், சாலைகளில் நடமாடி அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வருவதாக அவர்கள் தெரிவித்தனர். எனவே யானைகளின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்தவும் பாதுகாப்பை உறுதி செய்யவும் சம்பந்தப்பட்ட துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் உடனடியாக சாலை பணிகளை முழுமையாக செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளனர். ஒருநாள் போட்டி ஐசிசி தரவரிசையில் இந்தியாவின் நட்சத்திர வீரர் ரோஹித் சர்மா 2வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். ஒருநாள் போட்டியில் சிறந்து விளங்கும் வீரர்களுக்கான தரவரிசை பட்டியலை சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் துபாயில் வெளியிட்டுள்ளது. அதன்படி பேட்ஸ்மேன்கள் வரிசையில் இந்தியாவின் ரோஹித் சர்மா 756 புள்ளிகளுடன் 3வது இடத்திலிருந்து 2வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். சுப்மன் கில் 784 புள்ளிகளுடன் முதல் இடத்தில் நீடிக்கிறார். விராட் கோலி 736 புள்ளிகளுடன் 4வது இடத்திலும், ஸ்ரேயஸ் ஐயர் 704 புள்ளிகளுடன் 8வது இடத்திலும் தொடர்கின்றனர். பந்து வீச்சாளர்களுக்கான தரவரிசையில் குல்தீப் யாதவ், ரவீந்திர ஜடேஜா ஆகியோர் முறையே 2வது மற்றும் 9வது இடங்களை தக்க வைத்துக் கொண்டனர். இலங்கையின் மகேஷ் தீக்ஷனா முதலிடத்தில் உள்ளார். ஆல்ரவுண்டர் தரவரிசையில் இந்தியாவின் ஜடேஜா 10வது இடத்தில் நீடிக்கிறார். ஆப்கானிஸ்தானின் அஸ்மத்துல்லா உமர்சாய் முதலிடத்தில் உள்ளார். மீண்டும் முக்கிய செய்திகள். உக்ரைனுடனான போரை ரஷ்யா உடனடியாக நிறுத்தாவிட்டால் மிக மோசமான விளைவுகள் ஏற்படும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். பீகாரில் இறந்தவர்களுடன் தேநீர் அருந்தும் வாய்ப்பு தந்த தேர்தல் ஆணையத்துக்கு நன்றி என ராகுல் காந்தி கேலியாக விமர்சித்துள்ளார். தெருநாய்கள் விவகாரம் தொடர்பான வழக்கு 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு மாற்றப்பட்டுள்ள நிலையில் உச்சநீதிமன்றத்தில் இன்று அவசர வழக்காக விசாரிக்கப்படுகிறது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.